தற்போதைய அண்மைச் செய்தி ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தற்போது வானிலை ஆய்வு மையம் தமிழகத்திற்கு குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கனமழை எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டுள்ள நிகழ்வை நாம் அண்மைச் செய்தியாய் பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே சாரல் மழை பெய்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் தமிழகத்தின் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தமிழ்நாட்டிற்கு வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய கனமழை எச்சரிக்கை குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? சென்னை உட்பட சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள்ல நேற்று நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரைக்கும் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. மிக முக்கியமாக சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகளில் 17 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்திற்கு தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களான 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த 3 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சென்னைக்கு மழை பொழிவு இல்லையா என்றால் சென்னைக்கான மழை பொழிவும் இருக்கும். ஆனால் கனமழை விடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட வாரியாக தான். உதாரணத்திற்கு சென்னையினுடைய அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தை அடங்கிய பகுதிகளாக குறிக்கப்படும். ஆனால் அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய பட்சத்துல அது சென்னையினுடைய மழை பொழிவாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதற்காக தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை என்ற அந்த 3 மாவட்டங்களை குறிப்பிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. சமீப நாட்களாகவே சென்னை உட்பட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் வெப்பம் என்பது அளவுக்கு அதிகமாக பதிவாகி வரக்கூடிய நிலையில திடீரென்று நேற்றும் இன்றும் மழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று தனியார் வானிலை ஆய்வாளர்களோடு விசாரிக்க முடிந்தது. அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, வியட்நாம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளை கடந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வங்க கடலோட மேற்கு பகுதிகளில் நிலை கொள்ள போகிறது. இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்று மாறுபாடு காரணமாக அரபிக்கடல்ல இருந்து இழுக்கக்கூடிய காற்று தமிழகத்தை கடந்து அப்படியே வங்கக்கடலை நோக்கி அது மூவ் ஆகுறதுனால இந்த மேக மாறுபாடும் ஏற்படுகிறது. இந்த மேக மாறுபாடு காரணமாகவும் தரைக்காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாகவும் தான் மேக கூட்டங்கள் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் போது நேற்று இரவு சென்னையில மழை பெய்திருக்கிறது. அதே மழைதான் இன்றைய தினமும் தொடரும். அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு இந்த மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலின் அடிப்படையில வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் சென்னை மற்றும் வட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழை வரைக்கான மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சூர்யா, தமிழ்நாட்டிற்கு கனமழை எச்சரிக்கை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி யோகேஸ்வரன்.